அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் வணிக சிலிண்டர் பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த புகாரில் கேஸ் ஏஜென்சிக்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பூரில் வணிக சிலிண்டர்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த புகாரில் கேஸ் ஏஜென்சி ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 2-3 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்ற போதிலும் பதுக்கல் நடவடிக்கை காரணமாக ஏராளமான ஓட்டல் மற்றும் வணிக நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் பெருமளவு சிரமப்பட்டு வந்தார்கள். மார்க்கெட்டில் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு கேஸ் சிலிண்டர்கள் விற்கப்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் திருப்பூர் பல்லடம் ரோடு வாய்க்கால்மேடு பகுதியில் ஸ்ரீ சத்குரு கேஸ் ஏஜென்சி என்ற தனியார் நிறுவனமானது டோட்டல் கேஸ் ஏஜென்சி சிலிண்டர்களை வைத்து விநியோகம் செய்து வருகிறது. இந்த ஏஜென்சியில் 100க்கும் மேற்பட்ட இணைப்புகள் உள்ளதாக சிலிண்டர்களை பதுக்கி செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டர்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. 2100 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய வணிக கேஸ் சிலிண்டர்களை 3000 ரூபாய் என்றும் 4000 ரூபாய் வரையும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக ஹோட்டல் நடத்துபவர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நல்லூர் நுகர்வோர் மன்ற தலைவர் சண்முகம் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார்கள். இந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் அந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்த போது கேஸ் ஏஜென்சி உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அலுவலகத்தை திறக்க வரவில்லை, மேலும் ஆய்வுக்கும் ஒத்துழைப்பு தரவில்லை. இதையடுத்து அங்கு விசாரித்த போது 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் அங்கு இருப்பு வைத்திருப்பதும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்தேகத்தினை தொடர்ந்து அந்த கேஸ் ஏஜென்சிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தார்கள். மேலும் ஏஜென்சி உரிமையாளரை ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு தொடர்ச்சியாக விற்பனை செய்வது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக 3000 ரூபாய்க்கு மேல் கொடுத்தால் உடனடியாக கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது என்பது ஓட்டல்காரர்கள் கூறும் புகாராக இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது சீல் வைக்கப்பட்ட சம்பவமானது திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் வணிக சிலிண்டர் பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த புகாரில் கேஸ் ஏஜென்சிக்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பூரில் வணிக சிலிண்டர்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த புகாரில் கேஸ் ஏஜென்சி ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 2-3 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்ற போதிலும் பதுக்கல் நடவடிக்கை காரணமாக ஏராளமான ஓட்டல் மற்றும் வணிக நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் பெருமளவு சிரமப்பட்டு வந்தார்கள். மார்க்கெட்டில் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு கேஸ் சிலிண்டர்கள் விற்கப்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் திருப்பூர் பல்லடம் ரோடு வாய்க்கால்மேடு பகுதியில் ஸ்ரீ சத்குரு கேஸ் ஏஜென்சி என்ற தனியார் நிறுவனமானது டோட்டல் கேஸ் ஏஜென்சி சிலிண்டர்களை வைத்து விநியோகம் செய்து வருகிறது. இந்த ஏஜென்சியில் 100க்கும் மேற்பட்ட இணைப்புகள் உள்ளதாக சிலிண்டர்களை பதுக்கி செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டர்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. 2100 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய வணிக கேஸ் சிலிண்டர்களை 3000 ரூபாய் என்றும் 4000 ரூபாய் வரையும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக ஹோட்டல் நடத்துபவர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நல்லூர் நுகர்வோர் மன்ற தலைவர் சண்முகம் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார்கள். இந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் அந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்த போது கேஸ் ஏஜென்சி உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அலுவலகத்தை திறக்க வரவில்லை, மேலும் ஆய்வுக்கும் ஒத்துழைப்பு தரவில்லை. இதையடுத்து அங்கு விசாரித்த போது 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் அங்கு இருப்பு வைத்திருப்பதும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்தேகத்தினை தொடர்ந்து அந்த கேஸ் ஏஜென்சிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தார்கள். மேலும் ஏஜென்சி உரிமையாளரை ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு தொடர்ச்சியாக விற்பனை செய்வது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக 3000 ரூபாய்க்கு மேல் கொடுத்தால் உடனடியாக கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது என்பது ஓட்டல்காரர்கள் கூறும் புகாராக இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது சீல் வைக்கப்பட்ட சம்பவமானது திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.